வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் பேட் ஆஸ் ஹல்க் எபிசோட் 11 இருக்கோம். ஹல்கால இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சன்செட் அண்ட் சன்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வர முடியுது. பட் அதையே நான் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்முங்கிற ஒரு புது ஆள் உள்ளே வந்திருக்கான். வெள்ளை கலர் எட்டி போல இருக்கான். அவன் ஹல்க் என்ன பண்ண போகிறான், ஹல்க் அவனை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு மொத்தமாக பார்த்துடலாம். ஜென்மு ஆகினா இந்த உலகத்தை காப்பாத்திருக்கேன். எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நினைக்கிறேனே. சின்ன வயசு இந்த மேஜிக் பிளானட் டிவில பாத்திருப்பீங்கன்னா, ஜென்மு இந்த சூப்பர் ஹீரோ ஞாபகம் இருக்கனா? இப்ப நிஜத்திலேயே வந்துட்டேன். உண்மையான சூப்பர் ஹீரோ நான் தான். நீ யாரா வெள்ளையா சூப்பர் ஹீரோவா? ராய், உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீ சூப்பர் ஹீரோ இல்லை, ஹல்க். ஹல்க் நான் தான்டா. பல முறை நான் உன்னை அடித்து துவச்சிருந்தாலும் திரும்ப வந்துட்டு இருக்கேன்னா நீ இந்த முறை செத்தடா அப்படின்னு ஹல்க் இப்போதைக்கு ஜென்மு எதிர்த்து நிற்கிறாரு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஜென்மு மற்ற எல்லா மான்ஸ்டர்ஸுமே தன் கைப்பிடியில் வச்சு இந்த உலகத்தை காப்பாற்றுற இடத்துல தான் இருக்காரு. அது எல்லாத்தையுமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே டேரி ஆகர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நான் இது பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குது. இனிமே ஹல்க் ஒளிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹல்க் ஜென்முவை போட்டு அடி பொழக்கிறாரு. ஹல்கை தடுக்கிறதுக்காக ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டர் நம்ம கிரீல அனுப்புகிறாங்க. அப்சர்விங் மேனை அயன்மேன் சூட்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. அவரும் இந்த பக்கம் நம்ம ஹல்க் கூட தான் சண்டைக்கு வராரு. ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மு இந்த உலகத்தை காப்பாற்றிருக்கான். இது எல்லாத்தையுமே மிகவும் தூரத்தில் அந்த ஷேடோ பேஸில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே போனால் ஹல்கோட பேர் நாசமாயிடும், உடனே அவனை இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டெலிபோர்டேஷன் டிவைஸ் மூலிமா சண்டைக்கு பாதியிலே ஹல்கை அந்த இடத்துலேருந்து ஷேடோ பேஸுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஷேடோ பேஸுக்கு வந்த ஹல்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹல்க் இஸ் ஹல்க், நான் ஹல்க் தான் எல்லாம், அவனை அடிப்பேன், அடி பொழப்பேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக அவர் ஏதோ புத்தி பேதளிச்சது போல ஹல்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காரு. மெக்கவனுக்கு ஒன்றும் புரியல. பொறுமை ஹல்க், பொறுமை. என்ன திரும்ப உளறிட்டு இருக்க? என்னமோ ஒரு பேர் சொன்னியே, என்னது அது? ஹல்க் இஸ் ஹல்கால எல்லாம். என்ன நடக்குதுங்க? நான் எப்போ கண்ட்ரோலில் இழந்தேன்? திடீர்னு எல்லாமே எனக்கு இருட்டானது போல இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கேன். ப்ரூஸ் பேனர் இப்போதைக்கு என்ன நடந்ததுன்னு புரியாமல் ஹல்கோட ஃபார்ம்லேருந்தே பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் மேகோவன். ஆனால் அந்த பெரிய பையன் அவன் ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுகிறான்ல. பெரிய பையனை அவர் ஹல்கை தான் சொல்கிறாரு, ஆனால் பேர் எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. மெகோவன் ஆமாம், அவன் இங்கே வந்ததுலேருந்து இன்னமும் ஒரு வார்த்தை திரும்ப சொல்லிட்டு இருந்தான். என்ன வார்த்தை அது? ஹல்க்னா என்ன? யார் அந்த ஹல்க்? அதாவது இவருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஹல்க்குங்கிற வார்த்தையே மறந்துடுச்சு. அண்ட் எல்லாருடைய மெமரிஸ்குள்ளேயுமே சூப்பர் ஹீரோவாக இப்போது ஜென்மு தான் இருக்கார். முக்கியமாக மெக்கவன் ஒரு கட்டத்தில் இந்த லேப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேபை மொத்தமாக அடித்து நொறுக்கிறதுக்கு டேர்டெவில் வந்திருப்பார். ஆனால் மெக்கவனோட மைண்டில் வந்தது டேர்டெவில் இல்லை, இப்போதைக்கு ஜென்மு மற்றவங்களோட மைண்டை ஹிப்னடைஸ் பண்ணியிருக்காரு. நியூஸ் டிவிகள் எல்லாத்துலேயுமே ஜென்மு தான் எல்லாமே. ஜென்மு அவெஞ்சர்ஸோட தலைவன், எக்ஸ்மென் எல்லாருக்கும் வழிகாட்டியா ஜென்மு தான் இருக்காரு. ஜென்முவை போட்டு பாதுகாப்போம். அவர் தான் உண்மையான ஹீரோ, அவர் தான் உண்மையான ஹல்க். அதாவது ஜென்மு மக்களோட மைண்டில் ஹல்காக இருக்காரு. மற்றவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஆமாம், ஜென்முன்னு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் என்னுடைய ஃபேவரட். நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பையனும் அவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஜென்மு தான் என்னுடைய உண்மையான ஹீரோ, ஜென்மு தான் ஹல்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேரி ஆகருக்கு எதுவுமே மறந்த மாதிரி தெரியல. அவர் ஜென்முவை பார்த்து, நான் நினச்ச மாதிரியே ஜென்மு எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டேன். இந்த ராக்ஸனுக்கு பிரச்சனையாக இருந்ததே ஹல்க் தான். இந்த பிரச்சனையை தூக்கணும்னு நினச்சேன். ஹல்காவே நீ மாறிட்ட போலையே, இதெல்லாம் எப்படி பண்ண? ரொம்பவே சிம்பிள் தான்ப்பா. மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண இந்த மீடியா போதுமே. ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் தான் இருந்தது, ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே குட்டி ஃபோன்ஸ் வந்துருச்சுல. ஃபோனில் எல்லாத்தையுமே டக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என் கண்ணை பார்த்தாங்கள மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை, என் மூலம் அதை விட ஸ்ட்ராங்காக இருந்தது. இல்லை என்னையே ஏமாத்திருப்பேன்னு நீ. ஹல்க் இனிமே வரமாட்டான்ல, அதுவே போதும். ஹல்கோட ஆட்டம் முடிஞ்சுது. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டிராவல்ஸுங்கிற ஒருத்தரை இந்த பக்கம் நம்ம டேரியாக கூப்பிட்றாரு. நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, ரொம்ப பசிக்குதுன்றாரு அப்படின்னு சொல்ல டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஜென்மு இல்லை இப்போவே நான் சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது டேரியாகர், டிராவல்ஸ் என்னை மன்னிச்சிரு, உன்னை போல் 1000 பேர் எனக்கு கிடைப்பாங்க, ஆனால் ஹல்க் அண்ட் ஜென்மு ஒருத்தங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜென்மு பக்கத்தில் இருக்க அந்த டிராவல்ஸை தன் உடம்பு உருமாற்றி உள்ளே இழுத்துக்கிறாரு. ஐ மீன் லிட்ரலாக ஒரு மனுஷன் அவர் சாப்பிட்ருக்காரு. ஜென்மு சூப்பர் ஹீரோவாக இருக்க அந்த சமயத்தில் இந்த ஹல்கோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக மக்களோட மனதில் மாற்றப்பட்டிருக்கு. டெக்னிக்கலாக ப்ரூஸ் பேனர் இப்போதைக்கு ராபர்ட்ஸ் பேனராக இருக்கார்.
அவர் ஒரு டெரரிஸ்ட் சயின்டிஸ்ட்டுங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. காமா பாம்பை கண்டுபிடிச்சி அந்த காமா ரேடியேஷனில் தாக்கப்பட்ட இவன் ஹல்கா மாறுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக்திகளை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காக நியூஸும் கொடுத்துருக்கான். ஸோ உலகம் முழுக்கவே ஹல்க் அண்ட் ராபர்ட்ஸ் பேனர், ப்ரூஸ் கிடையாது, ராபர்ட்ஸ் பேனரை தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்தி தேடிட்டு இருக்காங்க. எதுவுமே தப்பில்லை அப்படின்னு ராபர்ட்ஸ் பேனர் கண்ணாடியில் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனில் தெரிஞ்ச ஹல்கோட இந்த மொத்த நிழலையுமே உடைக்கிறாரு. நம்ம ராபர்ட் பேனரோட மூலையிலையுமே இந்த உலகத்தை அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் மிக உயரமாக பறக்குது. இப்போதைக்கு அதுக்கு தடையாக இருக்க ராக்ஸானை அழிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் ராக்ஸானுக்கு ஆப்புங்கிறது சுற்றி வந்து தாங்க இருக்கு. ரிக் ஜான்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த சின்ன மனிதர்களை நம்ம அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி ராபர்ட்ஸ் பேனர் அவர் தூண்டி விடுறாரு. அதை தொடர்ந்து நீ இப்படி மாறுவ நான் நினைக்கல ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல, ப்ரூஸ் என்னுடைய மிடில் நேம்ரா, எல்லாரும் என்ன ராபர்ட்ஸ் பேனர் தான் சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக் ஜான்ஸை ப்ரூஸ் பேனர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ரிக் ஜான்ஸ் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தெரியுது. அதுவே ஆப்போசிட்டில் மெக்கோவன் அண்ட் டாக்டர் சாம்சன் நடந்த சில மாற்றங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்குமே ஹல்கா இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தது ஜென்மு தான். அவங்களுடைய மைண்டும் மாற்றப்பட்டிருக்கு. பட் அவங்களுடைய அந்த கேம்ப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹல்க்கு டேட் டெவில்னு சொல்லி வித்தியாசமான சூப்பர் ஹீரோஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக மெக்கோவனோட மைண்டில் டேட் டெவிலுங்கிற ஒரு வார்த்தை ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல ஜென்மு தான் இவளுக்கு மைண்ட்லேருந்து தோன்றா. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான ஹலுசினேஷனில் மாட்டியிருக்கோம். நம்மளே அறியாமலேயே நம்ம மூளையை யாரோ ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெக்கோவன் இப்போதைக்கு சாம்சன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. சாம்சனும் ஒருவேளை இது மண்டேலா எஃபெக்டாக இருக்குமோ, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாத மாதிரி மாறி இருக்கலாம், ரியல் லைஃப் ஃபினாமினானது ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்ல நம்ம மெக்கோவனுக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. எல்லாருமே இந்த மேஜிக் பிளானட்டில் தான் ஜென்முவை சூப்பர் ஹீரோவாக பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஷோவை நான் பார்த்த மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. என் மூளை அதை நான் பார்த்த மாதிரி நினச்சிக்கதே தவிர்த்து மேஜிக் பிளானட்டுங்கிற ஒரு வார்த்தையை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இதெல்லாமே கட்டுக்கதையாக தான் இருக்கணும். நம்ம உடனே இதை வந்து சொல்லி ராபர்ட்ஸ் பேனரை கன்வின்ஸ் பண்ணணும். ஒருவேளை அவன் மூலையும் ஹைஜாக் பண்ணிடுதா. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் ராப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை உடச்சிடுறாரு. கண்ணாடிக்கு அந்த பக்கம், அதாவது நம்ம பேனரோட மூளைக்குள்ளே ஹல்க் இப்போதைக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வெள்ளை உருவ உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கே, அவன் போய் நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லி ஹல்க் கதறாரு. எத்தனை பேரோட மைண்ட் வேணாச்சும் மாற்றிடலாம், ஹல்கை யாராலுமே மாற்ற முடியாது. பட் ஹல்க் சொல்கிறது பேனர் கேட்கல. என்ன நான் செய்கிறது, நான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, உன்னோட பலசாலி நான் இருக்கேன்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு உருவம் வருது. திரும்பி பார்த்தா நம்ம சாவேஜ் ஹல்க்கு, அதாவது நம்ம பிளானட் ஹல்கில் பார்த்த அதே ஹல்க் தான். இந்த வேர்ல்ட் வார் ஹல்க் இப்போதைக்கு வந்துட்டுருக்காரு. என்ன ஞாபகம் இருக்கா, உன்னை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பிரேக்கர் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹல்கை வேற ஒரு இடத்துக்கே, ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிளானட்டுக்கே கூட்டு போகிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே ப்ரூஸ் பேனரோட மூளைக்குள்ளே தான் நடக்குது. ப்ரூஸ் பேனரை பார்த்த மெக்கோவன் அண்ட் சாம்சன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, ப்ரூஸ் பேனருக்கு சில விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அப்போ நான் இது வரைக்கும் நினைக்கிறது எல்லாமே பொய்யா, எங்கள் அப்பாவை நான் உதச்சி தலாடிப்பட கொன்னனே, அது நான் வேணும்னு பண்ணனா இல்லை தெரியாமல் பண்ணனா, என் மூளை அதை வேணும்னு நான் பண்ணணுமா தான் சொல்லுது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன நடக்குதுன்னு புரியலையே, என் மூளை இருட்டாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மூளைக்குள்ளே, அதாவது பேனரோட மூளைக்குள்ளே ஏகப்பட்ட ஹல்க் வேரியேஷன், ஏகப்பட்ட ஹல்கோட அந்த பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே கிரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம பேனருக்கு பிடிக்காதவங்க எல்லாரையுமே ஒரு ஓரமாக வானத்தில் பறக்க விட்டுட்டு இருக்காரு. அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது அவங்களுடைய அப்பா தான். ஸோ டெக்னிக்கலாக பேனருக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக முடியாது போல். என்ன இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் கேட்க, பிரேக்கர் ஹல்க்கு இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை உடைக்க போகிறோம், என்னால் அதை தொடவே முடியல, ஆனால் உன்னால் அதை கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன், என்னை பின்னோக்கி வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையோட உச்சியை நோக்கி ஏறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹல்கோட பல வித்தியாசமான பர்சனாலிட்டிஸை அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கேலியர் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான பர்சனாலிட்டி. அவரை கட்டியே போட்டிருக்காங்க, நீ கடைசி வரைக்கும் வெளில வர முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி பிரேக்கர் ஹல்க் அந்த ஸ்கேலியர் பர்சனாலிட்டியை ஒரே அடி. அதே மாதிரி ஜோ ஃபிக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசினுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. டேய் இவன் நல்லவன் தானடா, இவனே அடைச்சி வச்சிருக்கீங்க, அவனை நான் வெளில கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஹல்கை கேள்வி கேட்க, அதெல்லாம் நீ ஒரு மண்ணும் பண்ண தேவையில்ல, நான் சொல்கிறதுக்கு நீ வந்தால் போதும் அப்படின்னு இவரை ஒரு வித்தியாசமான குழந்தைகள் விளையாடுற, குழந்தைகள் படிக்கிற இடத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப யங்கர் வெர்ஷன் ஆஃப் ப்ரூஸ் பேனர் ஏகப்பட்ட பொம்மைகளோட ரொம்ப ஹாப்பியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே மேஜிக் பிளானட்டுங்கிற அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜென்மு டெக்னிக்கலாக இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்களோட மூளைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஷோவை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அவங்கள ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹல்க்கு, இங்கே இது உண்மை கிடையாது, சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான், நான் ஒரு பொம்மையை கூட விளையாண்டதில்லை, இங்கே இவ்வளோ பொம்மை இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக குட்டி பையனாக இருக்கானே, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும்.
ப்ரூஸ் பேனர் அவருடைய யங்கஸ்ட் சைல்ட்ஹுட் லைஃப் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. இவங்க இந்த இடத்துல நின்று பேசும்போது ரியல் லைஃப்பில் ப்ரூஸ் பேனர் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரோக்குள்ளே போகிறாரு. அவர் மூளையே மூக்கு வழியாக வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரோக், தலை வலிக்குதுன்னு சொல்லி பேனர் கத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல பிரேக்கர் ஹல்க் என்னால் அந்த டிவி பக்கத்துலேயே போக முடியல, அதுதான் இந்த குட்டி ப்ரூஸ் பேனரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதை உடைச்சிட்டு அப்புறம் உனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே நம்ம ஹல்க் இறங்கி அந்த டிவியை ஒரே அடி சுக்கு நூறாக நுழையுது. பேனருமே ஏதோ ஒரு கண்ட்ரோல்லேருந்து வெளில வந்த மாதிரி தெரியுது. அந்த டிவியை உத்து பார்த்தா உள்ளம் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டு பற்களாலும் தசையாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுரங்க பாதையை உருவாகி இருக்கேன். எட்டிப்பட்ட ஹல்க்கு அங்கே இந்த தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க பிரேக்கர் ஹல்க், அதுதான் நீ வெளில போகிறதுக்கான வழி, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனை சும்மா விட்டுறாத, வெளியில் போய் அவனை போடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க்கும் அந்த வழியாக வெளில வர ட்ரை பண்ணுறாரு. இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரோக் வந்தது போல், வலிப்பு வந்தது போல் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாம்சன் எட்டி பார்க்க, டேய் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரூஸ் பேனரோட வாய் வழியாக இந்த பக்கம் நம்ம ஹல்க் அந்த உடலை பொழந்துக்கிட்டு வெளில வராரு. அதாவது மூளைக்குள்ளே இருந்தால் ஹல்க் பர்சனாலிட்டி இப்போதைக்கு நம்ம ராபர்ட்ஸ் பேனர் அவருடைய உடம்பை உடச்சிக்கிட்டு சுக்குநூறாக தெறிக்க விட்டு அந்த வாய் வழியாக வெளில வரான்னா இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இந்த செட் பண்ணியிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்கும், இந்த ஒரு பேனலே வெர்த்தனமாக இருக்கும். ஹல்க் வெளியில் வந்துட்டான். மெகோவன் இந்த ஜென்மு தான் எல்லாருடைய மூளையிலையும் ஹல்க்கு கெட்டவங்கிற ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கான். அவன் எல்லாரையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே அந்த ராக்ஸானோட பிரச்சனையில தான் ஆரம்பிச்சது. அப்போ கண்டிப்பாக ஜென்முக்கும் ராக்ஸானுக்கும் சம்மந்தம் இருக்கணும். வர கோவத்துக்கு இந்த ராக்ஸானை அடித்து கொல்ல போகிறேன். ஹல்கோட மொத்த மெமரிஸுமே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னு நினைக்கிறானா அவன். பேசினது போதும், ஆக்ஷனுக்குள்ளே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மிகவன் டெலிபோர்டேஷன் டிவைஸை ஓப்பன் பண்ண டாக் சாம்சன் ஹல்க்கு நம்ம பெட்டி எரிக்குன்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ராக்ஸானை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. வந்துட்டேன்டா நானே அப்படின்னு சொல்லி கதவை திறக்க உள்ள அந்த ராக்ஸானுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஜென்மு கண்ட்ரோல் எடுத்து ஒரு வித்தியாசமான விகாரமான மிருகங்களாக மாற்றி வச்சிருக்கான். செக்யூரிட்டி கார்டில் ஆரம்பித்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஜென்வோட அடியாட்களாக இருக்காங்க. எல்லாருமே இப்போதைக்கு ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் நடக்கிறதே டேரி ஆகருக்கு தெரியாது. திடீர்னு இவங்க எல்லாருமே சண்டை போடுறத பார்த்த ஒன்று தான், என்னடா என்கிட்ட வேலை செஞ்சவங்க யாருமே காணோம், என்ன பண்ணியிருக்க நீ ஜென்மு, நான் உன் கண்ட்ரோல்லேருந்து வெளில வந்தேன்னு நினச்சனே, அப்போ கடைசியை என்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது ஜென்மு, நான் உனக்கு பண்ண சத்தியம் ஹல்கா மார்க் அடிக்கிறேன்னு சொன்னதான், நீ அந்த ஆப்ஷனே கிடையாது, சொன்ன மாதிரியே ஹல்கா மார்க் அடிச்சேன். எனக்கு நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்த நீ டேரியோ, இல்லமே நீயே சாப்பாடாக வேண்டிய நேரம் வந்துருச்சு, வேலை முடிச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம டேரி ஆகியே இப்போதைக்கு ஜென்மு மொத்தமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தாலும் தொடர்ந்து மிருகங்களாக வந்துட்டு இருக்கேன். சாம்சன் அண்ட் பெட்டி இவங்களை நான் பார்த்துக்குறோம், நீ உடனே இங்கிறது கிளம்பு ஹல்க், தலையை வெட்டினா வாழலாம் ஆடாது, நீ ஜென்முவை பார்த்துக்க அப்படின்னு சொல்ல ஹல்க்கு பக்கத்தில் இருக்க அந்த எலிவேட்டர் பக்கம் போகிறாரு. இந்த லிஃப்ட்டில் ஏறி போவார் நீங்கள் நினச்சிங்கன்னா லிஃப்ட்டை கழட்டி தூக்கி போட்டு அந்த ஓட்ட வழியாக ஏறி டக்குன்னு இப்போதைக்கு டேரியாகரோட டாப் பொசிஷன் அந்த பென்ட் ஹவுஸ் கிட்ட வந்துடுறாரு. அந்த இடத்துல கோவமாக வந்த ஹல்க்கு, டேரியோ உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பார்க்க அந்த இடத்துல டேரியாகரே கந்தல் கோலமாக விழுந்து கிடக்குறான். இதை சத்தியமாக ஹல்க் எதிரே பார்க்கல, ஏன்னா டேரியாகர் கண்ட்ரோலில் தான் ஜென்மு இருக்கதா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக இப்போதைக்கு ஜென்மு எல்லாரையுமே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ ஹல்க், இந்த பிளானட் நீ எனக்காக மொத்தமாக கட்டுப்படுத்த வேணாமா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அதுதானே நான் உனக்கு கொடுத்த உத்தரவு அப்படின்னு சொல்லி ஜென்மு ஹல்கோட தலைமையில கை வைக்க ஹல்க் இப்போதைக்கு திரும்ப சுய நினைவை இழக்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய தவறே, நான் உன்னை சாதனை அரகனா பார்த்தது தான், நீ சாதனை மாஸ்டர் கிடையாது ஹல்க். அப்போ திடீர்னு பின்னாடி ரிக் ஜோன்ஸ் வந்து, நீ சொன்னது உண்மைதான், அவன் சாதாரண அரக்கன் இல்லை, அரக்கனுக்கெல்லாம் அரக்கன், அவன் கண்ணை பார்த்தியா, திரும்ப பாரு, நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்ல ஜென்மு ஹல்கோட கண்ணை பார்க்க ஹல்கோட கண்ணுக்குள்ளே அவருடைய அடுத்த பர்சனாலிட்டி வெளில எழுந்து வர ரெடியாக இருக்கு. எஸ், நம்ம பிரேக்கர் ஹல்க் இப்போதைக்கு ஹல்கை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்கோட உடம்பு முழுக்க அந்த அபாமினேஷன் உடம்புலேருந்து வர மாதிரி எலும்பு புடச்சிக்கிட்டு வெளில வருது. வெல்கம் டு த மேஜிக் பிளானட்டா, வெல்கம் டு த பிளானட் ஹல்க்டா அப்படின்னு ஜென்மு ஒரே அடி கை கால் தலைன்னு எல்லாம் துண்டிச்சு போய் விடுறாரு ஜென்மு. ஐ மீன் லிட்டரலாக நம்ம ஹல்க் ஒரே அடியில் ஜென்முக்கு ஜென்மமே இல்லாமல் பண்ணிட்டாரு. ஜென்மு இஸ் கான். அண்ட் ஜென்மு மற்ற அந்த டெலிவிஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி மனிதர்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தால அந்த டெலிகாஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுது. அண்ட் மனிதர்களுக்கு இப்போதைக்கு ஹல்க் யாரு ஜென்மு யாருங்கிற ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஹல்க் இப்போ திரும்ப சுய நினைக்கு வராரு. இங்கே என்னதானா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ரிக் ஜோன்ஸ், முன்னாடி என்னோட பர்சனாலிட்டி வந்து உன்னை காப்பாற்றினா பிரச்சனை இல்லை, ஜென்மு இஸ் கான், நீ போ, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹல்கை கீழே இருக்க மற்ற மிருகங்கள் கூட சண்டை போட அனுப்பிட்டேன். அப்படியே ரிக் ஜோன்ஸ் டேரியோகரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரிக் ஜோன்ஸ் நல்ல நண்பன், ஐ மீன் அவனுக்கு உண்மை தெரிஞ்சாதானே
என்ன டேரியோ, ஜென்மு கூட கான்டாக்ட்லாம் போட்டேன், கான்டாக்டெல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியாமல் போச்சு பார்த்தியா. உன்னை நினச்சா நான் இப்போ கொல்லலாம், ஆனால் அதை விட நீ இப்படியே வாடு, அதுதான் நல்லாயிருக்கும். நீ ஹல்கை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சல, ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரியல டேரியோ. இந்த உலகத்தை மொத்தம் 2 பேர் தான். ஒன்று சொல்கிறத கேட்பவங்க, இன்னொன்று எப்படி நடக்கணும்னு சொல்கிறவங்கடா அப்படின்னு சொல்ல இந்த ஒன் பிலோ வால் உலகத்திலிருந்து நம்ம லீடர் இப்போதைக்கு இந்த ரிக்ஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம ரிக்ஜன்ஸ் சாதாரண பவரில் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் உண்மையிலேயே இது எல்லாத்தையுமே நடத்துனது நம்ம ஹல்கை கிட்டத்தட்ட ஒன் பிலோ வால் உலகத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தது, ரிக்ஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே த லீடர் தான். ஹல்கோட பிளட்டால் பாதிக்கப்பட்டதில் இவனும் ஒருத்தன். ஸோ அப்படி பார்க்கும்போது லீடருக்கு ஹல்க் கிட்ட என்னதான் வேணும், ஏன் இப்போ ரிட்டர்ன் ஆகியிருக்கான், ஏன் ரிக்ஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், தொடர்ந்து பார்ப்போம். இந்த எபிசோட பற்றி உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட